இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பாதை பிரச்சனையில் திமுக எம்எல்ஏவின் உறவினர் குடும்பத்தினர் வருவாய் ஆய்வாளரின் கணவரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் பின்புறம் உள்ள காமராஜர் நகரில் மனைவி சாலா, மகள் உள்ளிட்ட குடும்பத்தினரோடு கடந்த 3 ஆண்டுகளாக வசித்து வருபவர் ரவிக்குமார். இவர் பேட்டரி கடை நடத்தி வரும் நிலையில் மனைவி சாலா நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இதே பகுதியில் மனைவி, மகன்கள் உள்ளிட்ட குடும்பத்தினரோடு வசித்து வரும் அருண்குமார் சொந்தமாக லாரி வைத்து தொழில் செய்து வருகிறார். இவர் திமுக எம்எல்ஏ ராமலிங்கத்தின் உறவினர் என கூறப்படுகிறது. ரவிக்குமார் குடும்பத்தினருக்கும் அருண்குமார் குடும்பத்தினருக்கும் இடையே பாதை பிரச்சனை இருந்து வரும் நிலையில் இது தொடர்பான வழக்கும் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் கடந்த 22ஆம் தேதி மாலை அருண்குமாரும் அவரது மகன்கள் மணிவேல் மற்றும் அஜயும் பாதையில் இருந்த குப்பைகளை அகற்றி ரவிக்குமார் வீட்டின் முன்பாக கொட்டியதாக கூறப்படுகிறது. இதை ரவிக்குமார் தட்டி கேட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறிய நிலையில் அருண்குமாரும் அவரது மகன்களும் சேர்ந்து ரவிக்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் தடுக்க முயன்ற அவரது மனைவி சாலா மற்றும் உறவினரான மூதாட்டியையும் தாக்கினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த ரவிக்குமார், அவரது மனைவி சாலா ஆகியோர் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே சமயத்தில் ரவிக்குமார் தாக்கியதாக கூறி அருண்குமாரின் மகன்கள் மணிவேல், அஜய் ஆகியோரும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்திருக்கின்றனர். இதுகுறித்து இரு தரப்பினரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ரவிக்குமாரை தாக்கிய அருண்குமார் குடும்பத்தின் மீது எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. இதற்கிடையே அருண்குமார் திமுக எம்எல்ஏ ராமலிங்கத்தின் உறவினர் என்பதால் அவரது அழுத்தத்தின் காரணமாக போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகிறார் ரவிக்குமார். இந்த இடத்துல காவல்துறை போய் பெட்டிஷன் கொடுத்தோம். இதுவரை எஃப்ஐஆர் போடுவீங்க. 4:30 மணிக்கு எங்களை விசாரிச்சுட்டு போனாங்க. இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. நாங்கள் போய் இது வரைக்கும் ஒரு ஸ்டேஷனில் போய் ஒரு என்கொயரி கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் இந்த இடத்துல உயிர் வாழ்றதா வேணாமானே டவுட்டாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கலாமா எல்லாமே தூக்கி போட்டு தொங்கலாமாற சூழ்நிலையில் இருக்கிறோம். இவங்க அப்பா அம்மா முறை எம்எல்ஏ சொந்தக்காரன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ மிரட்டுறாரு. எம்எல்ஏ போய் மக்கள் முதல்வர் கொங்கு கல்யாண மண்டலத்தில் போய் கேட்டாங்க. கொங்கு கல்யாண மண்டலத்தில் போய் கேட்டப்ப எங்களை மீறி இந்த இடத்துல நீ ஒரு மண்ணை கூட அள்ள முடியாது, இந்த இடத்துல நீ வாழவே முடியாது, வெட்டி சாட்சிங்கிறாருங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.